Hello guys, welcome to DS Cinema. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல Boruto Blue Vortex manga chapter 35 ல என்ன நடக்கலாம் ஏது நடக்கலாம்ன்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலாம்னா மேல ஐகான் நியூ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட போன சாப்டர் பிரேக்டவுன் வீடியோ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யூடியூப்ல இருக்காது, பிகாஸ் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ அடிச்சு தூக்கிட்டாங்க. சோ மறுபடியும் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அடுத்த சாப்டர் வருது இல்லையா, அதோட சேர்த்து போடுறேன். ஏற்கனவே அந்த சாப்டர் பார்த்தவங்க திரும்ப பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நான் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருவேன். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறதும் பார்க்காததும் உங்க இஷ்டம் தான். போன சாப்டர் பிரேக்டவுன் வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லா பாருங்க. சரி, இந்த வீடியோல Boruto TBV சாப்டர் 35 ல என்ன நடக்கலாம்ன்றத வளவள குலகுலம் பேசாம வரிசையா பார்க்கலாமா? போன சாப்டரோட கடைசியில் நம்ம Boruto vs கோடுன்ற ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டோட கடைசியில் நம்ம கோஜி ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி கோடு பைப்ல Boruto கிட்ட இருந்து தப்பிச்சா அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் கோஜி பார்த்த ஃபியூச்சர் தான் நடந்துச்சுன்னா நம்ம கோடோட அடுத்த டார்கெட் சரடாவாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்னீக் பிக்ன்ற ரிலீஸ் ஆகும். அந்த சாப்டர் 35 ஸ்னீக் பிக்ல நம்ம சரடாவை தான் காமிச்சிருப்பாங்க. சரடா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரா. அப்படியே வெளியே வரும்போது சரடாவோட ஐசைட்ன்றது முன்ன இருந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படி சரடா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது முன்னாடி சடனா ஒரு குணாய் லேண்ட் ஆகுது. அந்த குணாயில ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பைரல் பேட்டர்ன் இருக்கதா நம்ம சரடா நோட்டீஸ் பண்றா. அப்படி சரடா நோட்டீஸ் பண்ணோன்னா அவ பின்னாடி யாரோ பறந்து போறாங்களா இல்ல அவ பின்னாடி யாராச்சும் நிக்கிறாங்களா தெரியல. நம்ம சரடா டக்குன்னு அவ பின்னாடி இருக்க யாரையோ பாக்குற மாதிரி காமிக்கிறதோட இந்த ஸ்னீக் பீக்கை முடிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி Borutoவோட FTG ஜூட்சு பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோ அண்ட் டோபிராமா யூஸ் பண்ற மாதிரி ஒரு நார்மலான FTG ஜூட்சு கிடையாது. ஐ மீன் மினாட்டோ அண்ட் டோபிராமா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷனுக்கு ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. அந்த மார்க்கை யூஸ் பண்ணி தான் டெலிபோர்ட் ஆவாங்க. பட் நம்ம Borutoவோட FTG ஜூட்சு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம Boruto பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெட்டல் மேல அவனோட சக்கராவை இம்யூன் பண்ணி அந்த சக்கராவை சென்ஸ் பண்ணி தான் நம்ம Boruto டெலிபோர்ட் ஆகிட்டு இருப்பான். அதனால Boruto ஒரே ஷேப்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணானா அவன் எந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகணுன்றது லைட்டா குழம்பிடுன்றதுக்காண்டி தான் அவன் வேற ஷேப்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவான். அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு மார்க்கோ இல்ல எந்த ஒரு சிம்பிளுமே தேவைப்படாது. பட் இந்த இடத்துல நம்ம சரடா முன்னாடி இருக்க குணாயில ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன் இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா சரடாவோட FTG யூஸ் பண்ண முடியாது இல்லையா, பட் இந்த ஸ்பைரல் பேட்டர்ன் இருக்கக்கூடிய குணாயை யூஸ் பண்ணி நம்ம சரடா எப்பனாலும் Boruto இருக்க இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிற மாதிரி இந்த குணாய் வேலை செய்யலாம். ஐ மீன் நம்ம கோஜி எப்படி ரிவர்ஸ் சமன் பண்ணுவானோ அதே மாதிரி நம்ம Boruto சரடாவை இந்த குணாயை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் சமன் பண்ணலாம். இல்லைனா சரடாவோட சக்கராவை இந்த குணாயில இம்பின் பண்றது மூலமா அவ டைரக்டா Boruto இருக்க இடத்துக்கே போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கலாம். இதெல்லாம் என்னோட ஹையர் இமேஜினேஷன்ல நான் யோசிச்சது. பட் பேசிக்கா பார்த்தோம்னா இந்த கோடு பைப்லோட அடுத்த டார்கெட் சரடா தான். ஏன்னா கோஜி ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, கோடு ஒன்ட்டு இருந்து தப்பிச்சானா அவன் டைரக்டா அடுத்து சரடாவை தான் போட்டு தலை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ கோடு எப்போ வேணாலும் சரடாவை அட்டாக் பண்ணலாம், சரடாவை கடத்திட்டு போக முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில வீக்கன் இருக்கக்கூடிய சரடாவை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம Boruto டக்குன்னு அந்த இடத்துல அப்பீர் ஆகி ஆகணும். அதனால சரடா கிட்ட ஏற்கனவே ஒரு குணாயை கொடுத்து இந்த குணாயை எப்பவுமே உன் கூட வச்சுக்கோ, அப்போதான் உன்னை காப்பாற்றுறக்காண்டி எப்பனாலும் வர முடியும் அப்படின்ற மாதிரி சரடா கிட்ட சொல்லலாம். அண்ட் லாஸ்டா நம்ம சரடா ஈனுஜின் மாதிரியே கோஜி கிட்ட அவரோட மங்கி குஷிரிங்கனை எப்படி பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணலாம், அவரோட விஷயம் பாதிக்காம எப்படி மங்கி குஷிரிங்கனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சரடா 100 ஹீலிங் ஜூட்ஸுவை கோஜி கிட்ட இருந்து கத்துக்கலாம். இல்ல 100 ஹீலிங் ஜூட்ஸுவை விட நம்ம சரடா மங்கி குஷிரிங்கனை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றதுக்காண்டி வருங்காலத்தில் ஏதாச்சும் ஒரு ஜூட்ஸுவை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த ஜூட்ஸுவை நம்ம கோஜி ஈனுஜினுக்கு சொல்லி தந்த மாதிரியே சரடாவுக்கும் சொல்லி தரலாம். அடுத்தா நம்ம கோட் இருக்கான் இல்லையா, இந்த பைப்ல இப்போ மேக்ஸிமம் சரடாவை டார்கெட் பண்றதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஏற்கனவே இந்த சீரிஸ்ல சரடாவை இன்னொரு ஒருத்தனும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்றது நம்மளுக்குமே நல்லாவே தெரியும். ஜூரா கூடயே சுத்திக்கிட்டு இருக்க ஹிடாரி தான். ஐ மீன் சாஸ்கேவோட ஷின்ஜு. ஸோ இந்த கோடு பைப்ல டேரக்டா ஹிடாரி கிட்ட ஹெல்ப் கேட்டு ஹிடாரி அண்ட் கோடி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சரடாவை டார்கெட் பண்றதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்கு. அதே சமயத்துல ஆரம்பத்துல ஹிடாரியுமே கிட்டத்தட்ட Borutoவோட கையால சாகர ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அதனால ஹிடாரிக்கும் லைட்டா Boruto மேல வன்மு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோடு பைப்ல ஹிடாரி கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னே ஹிடாரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு கோட் அண்ட் ஹிடாரி ரெண்டு பேரும் அவங்களோட மியூச்சுவல் எனிமிஸை அட்டாக் பண்றதுக்காண்டி போகலாம். இப்படி ஹிடாரி சரடாவை அட்டாக் பண்ண போகும்போது கண்டிப்பா நம்ம ஜூரா அவனுக்கு துணையா வர மாட்டான். பிகாஸ் சரடா லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்கா. லீஃப் வில்லேஜ்ல நம்ம ஜூராக்கு பெருசா எந்த ஒரு டேமேஜஸும் ஏற்படுத்துறது பிடிக்காது இல்லையா. அதனால எப்படி மாமுஷி தனியா போய் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஹிடாரியும் கோடு கூட ஒன்னா சேர்ந்து தனியா போய் சண்டை போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஹிடாரி அண்ட் கோடு ரெண்டு பேரும் மட்டும் தனியா சிக்கினா கண்டிப்பா நம்ம Boruto, கவாக்கி, சரடா அந்த மாதிரி லீஃப் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைக்கட்டும் ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா அவங்கள நாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஹிடாரியை நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம Boruto அவனோட சென்சேவான சாஸ்கேவை காப்பாற்றுறக்காண்டி விரைந்து சென்று சாஸ்கேவை காப்பாற்றுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. பட் இது அடுத்த சாப்டர்ல நடந்துமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதிக சான்ஸ் கிடையாது. பிகாஸ் இவங்க ஹிடாரியா இறக்குனா அது எப்படியும் ஒரு 2-3 சாப்டர் இழுத்துரும். அதாவது ஹிடாரி லீஃப் வில்லேஜுக்குள்ள வருது, ஹிடாரியும் சரடாவும் மீட் பண்றது, ஹிடாரியும் சரடாவும் சண்டை போடுறது, சரடா Boruto கவாக்கி இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஹிடாரியன் கோடு கூட சண்டை போடுறது, அண்ட் லாஸ்டா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹிடாரியன் கோடை டிஃபீட் பண்றதுன்னு இந்த சாப்டர் எல்லாம் பயங்கரமா இழுத்துரும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்சுரி எப்படி கொனோஹாமரு மேல இருந்த லவ்னால
அவனை கொல்றதுக்கு தயங்கினாலும் அதே மாதிரி நம்ம ஹிடாரி சரடா மேல இருக்க பாசத்தினால அவன் சரடாவை போட்டு தள்ளதுக்கு பதிலாக அவன் கூட வந்த கோடவே அடிச்சு ஓட விடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா பயப்ல சரடா மேல இருக்க பாசத்தினால அவன் லீஃப் வில்லேஜ் கூட ஒன்னா சேர்ந்து ஜூராவை பிட்ரே பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் கண்டிப்பா நம்ம பொருட்டோ சரடா ரெண்டு பேருமே ஹிடாரியை உயிரோடு விட மாட்டாங்க. பிகாஸ் ஹிடாரியை கொண்டு அந்த த்ரோன் பல்பை எடுத்தாதான் சாஸ்கிவை திரும்ப ரிமைவ் பண்ண முடியும். பட் பொருட்டோ பயப்ல ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்து ஹிடாரியை உயிரோடு விடுறதுக்கும் ஒரு சில சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஹிடாரி அண்ட் கோடி ரெண்டு பேர்த்தால மட்டும்தான் ஜூரா இருக்க ஹைடோடுக்கு போக முடியும். இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் ஜூராவோட ஹைடோட் எங்க இருக்குன்றது தெரியும். பட் கண்டிப்பா நம்ம கோஜி சொன்ன மாதிரி இந்த கோடு பைப்ல புருட்டோ கூட சேர்றதுக்கு ஒரு சில சான்சஸ் தான் இருக்கு. ஆனா என்னோட இன்ஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஹிடாரி பைப்ல கண்டிப்பா ஜூராவை பிட்ரே பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹிடாரி ஜூராவை பிட்ரே பண்ணி ஜூராவை ஹிடாரி மூலியமா போட்டு தள்ளதுக்கு அப்புறம் புருட்டோ அண்ட் சரடா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹிடாரியுமே போட்டு தள்ளிடுவாங்க. அதே சமயத்துல இந்த சிஞ்சுஸோட எராவே முடிய போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 சிஞ்சுஸ் இருந்தாங்க. இப்போ 5 சிஞ்சுஸ் மொத்தமா ரெடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 சிஞ்சுஸ் தான் இருக்காங்க. வரிசையா ரீசெண்டா ரிலீஸ் ஆன எல்லா சாப்டர்ஸ்லயுமே புதுசா உருவான எல்லா சிஞ்சுஸும் டக்குன்னு செத்து போயிட்டாங்க. அண்ட் இந்த ஜூரா பைப்ல இவங்க சாகிறத பார்த்து எந்த ஒரு உரியும் இல்லாம பைப்ல ஜஸ்ட் ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் லவ்னா என்ன, ஹியூமன்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலயே ரொம்ப மும்முரமா இருக்கான். இந்த பைப்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்றது தெரியல. ஹியூமன்ஸா வாழ போறானான்றதும் ஒன்றும் புரியல. பட் ஜூரா சண்டைக்குன்னு இறங்கினான்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அதே சமயத்தில் ஜூராக்கு பெருசா எந்த ஒரு பேக்கப்பும் தேவைப்படல. பிகாஸ் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கக்கூடிய புருட்டோ அண்ட் கவக்கிவி ரெண்டு பேத்தையுமே ஜூரா பைப்ல அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருப்பான். அதனால எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம அவனால தனியாவே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்ன்றனால பைப்ல எவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது எதுவுமே நடக்காம நம்ம கோடு பைப்ல ஹிடாரி கிட்ட ஹெல்ப் வைக்காம டைரக்டா கொனோஹா அட்டாக் பண்ண வந்தானா கண்டிப்பா நம்ம புருட்டோ அண்ட் கவக்கிவி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம கோடை அடிச்சு தொங்க விட்டு அவனை மிரட்டி அவங்க டீம் கூட ஒன்னா சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா கோடே டைரக்டா இவங்க கூட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு டைரக்டா அவங்க கூட சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஜூராவையும் ஜூராவோட டீமையும் நம்ம கோடுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி கோடு புருட்டோ அண்ட் கவக்கி கூட ஒன்னா சேர்ந்து ஜூராவை போட்டு தள்ளுற ஹெல்ப் பண்ணலாம். ஒன்ஸ் இவங்க ஜூராவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நம்ம கோடி இவங்களை பிட்ரே பண்ணி இவங்க ரெண்டு பேத்துல எவனாச்சும் ஒருத்தனை டிவைன் ட்ரீக்கு பலியாக்க முயற்சி பண்ணலாம். பட் அது நடக்கிறதுக்கு பெருசா சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூராவை போட்டு தள்ளுறதுக்கு கண்டிப்பா ஹிடாரி ஆர் கோடி இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹெல்ப் பண்றது தேவைப்படுது. அதனால அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல ஹிடாரி ஆர் கோடி இவங்க ரெண்டு பேத்துல எவனாச்சும் ஒருத்தன் இந்த டீம் புருட்டோ கூட சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ப்ரெடிக்ஷன்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் அடுத்த சாப்டர்ல என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல போற எல்லா அப்டேட் வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நான் பொருட்டோ 2 ப்ளூ ஓடெக்ஸ் மாங்கா சாப்டர் 35 அப்டேட் பண்ணி போட்டுருந்தேன்னா அந்த வீடியோவோட லிங்க் இப்போ மேல ஐகான்ல ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காம அதையுமே தொட்டு செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங் ராக்னராக் அண்ட் ஒன் பீஸ் மாங்கான்னு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். அண்ட் உங்களோட ஹைப் ஆப்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் பொருட்டோ 2 ப்ளூ ஓடெக்ஸ் மாங்கா சாப்டர் அப்டேட் வீடியோ நான் போட்ட உடனே அங்க உங்களோட ஹைப்பை தட்டி விடுங்க. பிகாஸ் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கனால எந்த ஒரு வீடியோமே பெருசா வியூஸ் போக மாட்டேங்குது. வியூஸ்ன்றது லைட்டா டிராப் ஆகுது. அதனால நீங்க ஹைப் கொடுக்க தான் என்னோட வீடியோஸ்ன்றது மறுபடியும் எல்லாத்துக்குமே ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்ககிட்ட அந்த 3 ஹைப்புமே இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் போட்டுட்டு அடுத்து நம்ம சேனல்ல போடக்கூடிய பொருட்டோ 2 ப்ளூ ஓடெக்ஸ் மாங்கா சாப்டர் அப்டேட் வீடியோக்கு 2 ஹைப் தட்டி விடுங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டீஸ் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது நாம இதுக்கான வீடியோ பார்க்கலாம். Until then, bye from